சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் தேவனை குறித்து ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறது. 46ஆம் சங்கீதம் 7 மற்றும் 11 வசனங்களில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று எழுதியிருக்கிறது. Psalm 46:7. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. பாருங்கள், தேவனுக்கு இங்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தரா. இரண்டாவது ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு இருக்கிறார். அவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வர, சமாதானத்தை கொண்டு வர, நம்மை பாதுகாக்க, நமக்கு நீதியை நிலைநிறுத்த அவர் நமக்காக யுத்தம் செய்கிறாராம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு இருக்கிறாராம். பாருங்கள், இயேசு இரட்சகராய் அவர் ஒரு மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்து பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. Matthew 1:23. Behold, the virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. பாருங்கள், இம்மானுவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாய் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கும் விதம் எப்படி இருக்கிறதாம்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறாராம். யோசித்து பாருங்கள், ஏன் அவர் நம்மோடு இருக்கும் விதம் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிற அத்தனை யுத்தங்களையும் நமக்காக அவரே செய்வாராம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் யுத்தங்களையும் அவர் எனக்காக எடுத்து செய்து வெற்றியை கொடுப்பார். ஆகவே தான் பக்தன் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் வில்லை போன்று என்னை மோதுகிற பிரச்சனைகள், ஈட்டியை போன்று என்னை குத்த நினைக்கிற பிரச்சனைகள், ரதங்களைப் போல என்னை எதிர்க்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சுட்டெரிக்கிற சேனைகளின் தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆம், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு தான் இருக்கிறார். என்றைக்கு அவர் மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காய் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தாரோ, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, இப்பொழுது தூய ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு சமாதானத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, பாதுகாப்பை கொடுக்க, நீதியை நிலைநிறுத்த யுத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது நாம் சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தராய் நீர் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சேனைகளின் கர்த்தராய் வந்து தங்குவீராக. நீர் இம்மானுவேலர், எங்களோடு இருக்கிறவர். நீர் யுத்தங்களை செய்து எங்களுக்கு வெற்றியை தருகிற சேனைகளின் கர்த்தராய் வரும். எங்களுக்கு விரோதமாக பொய், பிசாசினுடைய தந்திரங்கள்,
பொல்லாத ஆவியின் சீற்றங்கள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், பொல்லாத மனிதர்கள் யுத்தம் செய்யலாம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் யுத்தங்களை நீர் எங்களுக்காக நீர் செய்து இயேசுவின் நாமத்தில் வெற்றியை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சேனைகளின் கர்த்தராய் இறங்கி வந்து யுத்தங்களை நீரே செய்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.